மயக்கம் போட்டு விழுந்த ஹீரான் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க கூட யார் இருக்கிறதுன்னு பார்த்தா ஆவும். நீ இங்க என்னடா பண்ற? என்ன யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுன்னு கேட்டா, யாரோ ஒரு பொண்ணு தான் உன்னை வந்து சேர்த்தா. நான் உனக்கு கால் பண்ண அப்ப அவ தான் சொன்னா. ஆமா, யார் அந்த பொண்ணு? அவ உன்னை பாக்குற பார்வையே சரியில்லையே, அதனாலதான் நான் அவளை உள்ளவே விடல. சரி அதெல்லாம் விடு, நீ இப்ப எப்படி இருக்க? பரவாயில்லையா? உன்னை யாரு ஹீரான் தனியா போக சொன்னா? என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வருவேன் இல்லன்றான். ஆவும், நான் ஒன்னும் குழந்தை கிடையாது எங்க போனாலும் கூட்டிட்டு போறதுக்கு. சரி இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்டா, நான் தான் அவளை உள்ள விடல, அதனால ரிசப்ஷன்ல உட்காந்துருப்பான்ட்டு சொல்றான். சரி ஓகே, இத பத்தி என்னோட அம்மா கிட்ட சொல்லாத, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு வெளியே வந்து பார்த்தா டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட ஹீரானுக்கு கேன்சர் இருக்குன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரான், இங்க பாரு, என்ன ஒன்னும் பாவமாலாம் பார்க்காத, நான் நாளைக்கே செத்துறலாம் மாட்டேன். ஷோவானுக்காக தான் என் உயிர் இன்னும் அப்படியே இருக்கு, அவனை விட்டுட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். ஆனா நீ தயவு செய்து இதை பத்தி ஷோவான் கிட்ட சொல்லிடாத. தெரிஞ்சா ஷோவான் என்ன விட்டு போயிடுவான்லாம் இல்ல, என் கூடவே இருந்து நான் கஷ்டப்படுறத பார்த்து அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவனை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் தெரிய வேணான்றேன். அதனால தயவு செய்து இதை பத்தி ஷோவான் கிட்ட சொல்லிடாதுன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க.